கடகராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசியிலே தன் பயணத்தை துவக்கிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இது ரெண்டும் அமைப்பு என்னென்னா, செவ்வாய் வந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுத்துவீங்க. இதுதான் பிரச்சனை. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25க்குள்ளார இந்த கடகராசி நண்பர்கள் தங்களுடைய சொத்து பரிவர்த்தனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒன்றுமே இல்லையா, ஒரு சின்ன பொருளாவது வாங்குவீங்க. நிலம் சார்ந்த பொருள் ஏதாவது ஒன்று, நிலத்தில் முதலீடு பண்ணுவீங்க. நிலம் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக ஏதாவது பண்ணுவீங்க. ஒன்றுமே இல்லையா, ஒரு 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 50 செங்கல் வச்சு நான் குடியிருக்கிற வாடகை வீட்லேயாவது நான் ஏதாவது ஒரு பண்ணணும். அது மாதிரி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன, நானும் எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். எங்கள் அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு லாபமே வரமாட்டேங்குது லாஸ்ட் 6 மாதமா. எஸ், தட் இஸ் த ரீசன். உங்கள் அப்பாவுடைய அவருடைய அனுபவம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் அவர்கிட்ட பேசுங்க. அப்பா இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் நீங்கள் ஆஃபீஸை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், மற்ற சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்கிறேன், கலெக்ஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு புரிய வைங்க. இப்போ வந்து குருவுக்கு மரியாதை இல்லை, ஆசிரியருக்கும் மரியாதை இல்லை, ஆசிரியரும் டீச்சர்ஸ்க்கு மரியாதை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறதில்ல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 16 முதல் 18 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா, அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம்
உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசியிலே தன் பயணத்தை துவக்கிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இது ரெண்டும் அமைப்பு என்னென்னா, செவ்வாய் வந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுத்துவீங்க. இதுதான் பிரச்சனை உங்ககிட்ட. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. சுக்கிரன் 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் 9ஆம் இடம் போயிடுவார். அவர் உச்சமடைகிறார். பாதகாதிபதி உச்சமடைவது, 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். ஆனால் அதே அவர் 4ஆம் வீட்டு அதிபதி. அதனால் சொத்து சம்பந்தமான முதலீடுகள் உங்கள் கைக்கு வருவதற்கான, சார் நான் வீடு அட்வான்ஸ் கொடுத்தேன் சார், என்னால் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியல, இந்த மாதம் பண்ண போகிறீங்க. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25க்குள்ளார இந்த கடகராசி நண்பர்கள் தங்களுடைய சொத்து பரிவர்த்தனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒன்றுமே இல்லையா, ஒரு சின்ன பொருளாவது வாங்குவீங்க. நிலம் சார்ந்த பொருள் ஏதாவது ஒன்று, நிலத்தில் முதலீடு பண்ணுவீங்க. நிலம் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக ஏதாவது பண்ணுவீங்க. ஒன்றுமே இல்லையா, ஒரு 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 50 செங்கல் வச்சு நான் குடியிருக்கிற வாடகை வீட்லேயாவது நான் ஏதாவது ஒரு பண்ணணும். அது மாதிரி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சொத்து சேர்க்கை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆனாலும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும். இதில் உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கிய விஷயம் ஏன்னா 9ஆம் இடத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பித்ருஸ்தானம். பித்ருஸ்தானத்துக்கு பித்ரு காரகன் போவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இந்த சனி சூரியன் சேர்க்கை பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் இந்த மாதம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் அப்பா வழி தாத்தாக்கோ இந்த ஸ்ரார்த்தம் திதின்னு சொல்லக்கூடிய வருடாந்திர திதி வந்ததுன்னா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ணுறக்கூடிய சூழ்நிலை, சங்கடமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அதை கிரமமாக பண்ணுங்கள். அதாவது இந்த திதி கொடுக்காம எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? எனக்குமே எங்கள் வீட்டிலேயே நானே பார்த்து கண்டுபிடிச்சேன். எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வளர்ச்சியை நான் பார்க்க முடிஞ்சது. இது நான் அனுபவத்தில் சொல்கிறது தான், உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்ல. உங்கள் வீட்டில் முன்னோர்களின் தோஷம் இருந்ததுன்னா, பித்ரு தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு முதல்ல பரிகாரம் பாருங்க. அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் பரிகாரம் சொல்ல முடியும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுடைய லாபத்தை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நானும் எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், எங்கள் அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு லாபமே வரமாட்டேங்குது லாஸ்ட் 6 மாதமா. எஸ், தட் இஸ் த ரீசன். உங்கள் அப்பாவுடைய அவருடைய அனுபவம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் அவர்கிட்ட பேசுங்க, அப்பா இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் நீங்கள் ஆஃபீஸை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், மற்ற சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்கிறேன், கலெக்ஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தலையிடுறீங்க. அது உங்களுடைய படிப்பில் ஒரு தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. குழந்தைகளாக இருக்கணும். அதாவது 21 வயசுக்கு மேலே பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசலாம். அப்பா இது சரியில்லைப்பா, இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணால் தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, அப்போ பேசலாம். நீங்களே 10 வயசு 12 வயசு இந்த பெருதனம்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம். பெருதனம்னா பெரிய மனுஷத்தனம்னு ஒரு கோதால பேசுகிறது. நான் பெரிய மனுஷன், எனக்கும் வயசாகிடுது அப்படின்னு. உனக்கு 10 வயசு தாண்டா ஆயிருக்கு, உனக்கு என்ன கடமையோ அதை பாரு. அந்த காலத்துலலாம் வந்து குருகுலத்தில் படிக்கிற வரைக்கும் அந்த ஆசிரியர், அந்த குரு சொல்கிற வரைக்கும் வெளியில் வரக்கூடாது. இப்போ வந்து குருவுக்கு மரியாதை இல்லை, ஆசிரியருக்கும் மரியாதை இல்லை, ஆசிரியரும் டீச்சர்ஸ்க்கு மரியாதை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறதில்ல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 16 முதல் 18 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா பித்ரு தோஷத்தை போக்குவதற்கான பரிகாரம், சிவலிங்க வழிபாடு ப்ளஸ் உங்கள் முன்னோர்களுக்கான சரியான நாளில் திதி கொடுக்கறது, சுரப்பு நின்ற, அதாவது பால் கறவை நின்ற பசுமாடுகளை போஷிக்க வேண்டும். இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கான, உங்கள் ராசிக்கான பரிகாரம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட
ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்னா பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72ன்னு ஆரம்பித்து 98ல் முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.